பிரைஸ் தி லார்ட். இன்று கூட கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது என்பது கிறிஸ்துவோட வார்த்தையில் நிலைத்திருப்பது, கிறிஸ்துவோட அன்பில் நிலைத்திருப்பது, கிறிஸ்துவோட உபதேசத்தில் நிலைத்திருப்பது. முதலாவது கிறிஸ்துவோடைய வார்த்தையில் நிலைத்திருப்பது. யோவான் 15:7 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தேவன் நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாக கேட்பாரு. இரண்டாவது கிறிஸ்துவோட அன்பில் நிலைத்திருப்பது. யோவான் 15:10 இப்படியாக சொல்லுகிறது, நீங்களும் என் கற்பனை கை கொண்டிருந்தால் என்னோட அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அப்போ தேவோட கற்பனை கை கொண்டு தேவோட அன்பில் நிலைத்திருந்தால் என்ன ஆகும்? தேவோட சந்தோஷம் நம்மளுக்கு நிறைவாயிருக்கும். மூன்றாவது கிறிஸ்துவோட உபதேசத்தில் நிலைத்திருப்பது. 2 யோவான் 9 இப்படியாக சொல்கிறது, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராவிட்டால் தேவன் நம்மிடத்தில் இல்லை. அப்போ கிறிஸ்துவோட உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டிய பிதாவும் குமாரன் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? நம்முடைய பலனை இழந்து போகாமல் பூர்ண பலனை பெற்றுக்கொண்டுவோம். ஆமென்.